நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான லவ் ஸ்டேட்டஸ் நம்ம இன்சாட் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் இன்சாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ மோடு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ஃபோட்டோ மோடு போயிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. டேரெக்டாக கேன்வாஸ் போயிட்டு 9:16 ஃப்ரேம் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்போவும் பிக்சர் ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகலை அப்படின்னா கீழே கிராப் இருக்கும், அதில் போயிட்டு 9:16 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பிக்சர் செட் ஆகிரும். ஸ்க்ரீனில் இன்சாட் லோகோ இருக்கும், மேலே இருக்க பெருக்கல் கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா லோகோ ரிமூவ் ஆயிரும். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள், அப்போ தான் ஆட் இல்லாமல் லோகோ ரிமூவ் பண்ணிக்கலாம். லோகோ ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் லைனில் அந்த பிக்சர் இருக்கும், அதோட டைம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் தான் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. டச் பண்ணால் 2 பக்கம் ஏரோ வரும், நீங்கள் ரைட் சைடு ஏரோ அட்ஜஸ்ட் பண்ணி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 35 செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிஐபி மோடு கிளிக் பண்ணிட்டு வீடியோ மோடு செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்டு இருக்கும், பிளெண்டு போயிட்டு லைட்டுன்னு கொடுத்துருங்க. எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிரும். சேம் மெத்தடில் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிஐபி ப்ளஸ் வீடியோ மோட். என்ன சாங் ஆட் பண்ணுமோ அந்த சாங்கை ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் அந்த சாங்கு. ஸோ நான் சாங்கை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன் அப்படின்னா லிரிக்ஸ் வந்து டேரெக்டாக ஆட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதில் ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட் பண்ண பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா 31 செகண்ட். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி மேலே டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் உங்களுக்கு டபுள் டைம் கிடைக்கும். அப்போ வந்து ஃபுல் வீடியோ கவர் ஆகிற மாதிரி நம்ம அந்த பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட்டை செட் பண்ணிக்கலாம். சரியா, அந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ரெடி. சிம்பிளான எடிட்டிங் தான். நான் எடிட் பண்ண வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் போங்க, அங்கே எல்லா வீடியோஸும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சேவ் இருக்கும், மறுபடியும் சேவ் கொடுங்க, வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% முடிஞ்சோன்னா கேலரிக்கு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த எடிட்டிங்கில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை வேறு எந்த டாபிக்ஸில் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.